திருவண்ணாமலையில் 4 சவரன் தங்கச்சங்கிலிக்காக பெண்ணை கடத்தி கொலை செய்து அவரது குழந்தையை நெடுஞ்சாலை அருகே இறக்கிவிட்டு சென்ற கொடூரம் நெஞ்சை பதற வைத்துள்ளது. பெண்ணை சாக்கு மூட்டையில் கட்டி கரும்பு தோட்டத்திற்குள் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ள கள்ளக்காதல் ஜோடியின் கொடூர செயலால் போலீசில் சிக்கியது எப்படி? 4 சவரன் தங்கச் சங்கிலிக்காக அப்பாவி பெண்ணை கடத்தி கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளனர். சடலத்தை கரும்பு தோப்பில் வீசி பெண்ணின் 2 வயது குழந்தையை சாலையில் தவிக்க விட்டு தப்பிய கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் நீண்ட விசாரணைக்கு பின் கைது செய்துள்ளனர். அப்பாவி பெண் கொலையும் அலறவிட்ட சம்பவமும் நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த களிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல், அவரது மனைவி அம்சா கடந்த 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி பேருந்து மூலம் திருவண்ணாமலைக்கு சென்றுள்ளார். பெரியார் சிலையில் இறங்கிய அம்சா அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்காக அவலூர்பேட்டை சாலையில் உள்ள ரயில்வே கேட் ஓரமாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது கொல்லைக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி மற்றும் களிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நேத்ரா ஆகிய இருவரும் ஆட்டோவில் அவ்வழியாக வந்துள்ளனர். ஆட்டோவில் சென்ற நேத்ரா நடந்து சென்ற அம்சா தனக்கு தெரிந்தவர் என்பதால் வாம்மா வந்து வண்டியில் ஏறு போகலாம் என கூறியுள்ளார். தெரிந்தவர்தானே என அம்சாவும் குழந்தையை தூக்கிக் கொண்டு வண்டியில் ஏறி உள்ளார். ஆனால் மருத்துவமனைக்கு அழைத்து சொல்லாமல் போகும் வழியில் பணம் எடுத்துவிட்டு சொல்லலாம் என கூறி திருப்பதி தங்கியிருந்த வாடகை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு திருப்பதியும் நேத்ராவும் சேர்ந்து அம்சாவை கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளனர். காரணம், அம்சாவின் கழுத்தில் ஜொலித்த 4 சவரன் தங்க நகைகளே. நகையை பறித்தவர்கள் அம்சாவின் சடலத்தை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி பள்ளிகொண்டாப்பட்டு அருகே உள்ள கரும்பு தோப்பில் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். போகும் வழியில் அம்சாவின் 2.5 வயது குழந்தையை திண்டிவனம் எஸ்கேபி கல்லூரி சாலையில் ஓரமாக விட்டுவிட்டு தலைமறைவாகினர். சாலையில் கண்ணீருடன் திரிந்த குழந்தையை கண்ட வாகன ஓட்டிகள் குழந்தையை மீட்டு போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் குழந்தை யாருடையது, யார் எங்கே விட்டு சென்றார் என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரித்து வந்தனர். அப்போது தனது மனைவி மற்றும் குழந்தையை காணவில்லை என சக்திவேல் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதில் குழந்தை சக்திவேலிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரது மனைவியை போலீசார் தேடி வந்தனர். வீட்டில் இருந்து வெளியேறிய அம்சா குழந்தையை சாலையில் விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டதாக சந்தேகமடைந்தனர். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல் பல்வேறு கோணங்களில் அம்சாவை தேடி வந்த நிலையில் குழந்தையை கொண்டு வந்து விட்டு சென்ற நேத்ராவின் சிசிடிவி காட்சி கேமராவில் சிக்கியது. அந்த வீடியோ சக்திவேலிடம் காட்டி விசாரிக்க அது மனைவி அம்சாவிற்கு தெரிந்த நேத்ரா என கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே தனிப்படை அமைத்து நேத்ராவை கைது செய்த போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்க கொலையின் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. இதனையடுத்து நேத்ராவையும் அவரது கள்ளக்காதலன் திருப்பதியையும் கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அம்சாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். 4 சவரன் நகைக்காக அப்பாவி பெண்ணை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு நாடகம் போட்ட கள்ளக்காதல் ஜோடி போலீசில் சிக்கியிருப்பது திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.